நேரில் எத்தனை கோணம் எத்தனை பார்வையை தற்போது மீண்டும் தொடரலாம். அதான் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அந்த விஷயத்தில் ஒரு தியேட்டர் வெளிவாக்கத்தில் தாக்கப்பட்டதை பற்றி சொன்னீர்கள். அதில் அதிமுக கரையுடன் சில பேர் வந்ததாகவே தகவல்கள் வந்திருக்கின்றன. அதனுடைய கேமராக்களில் அங்குள்ள தியேட்டர் திரையரங்கில் உள்ள கேமராக்களில் அது பதிவாகியிருப்பதாகலாம் தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு சாதாரணமாக இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை, அதாவது அரசினுடைய நடவடிக்கையை நியாயப்படுத்த நடத்தப்படுகிறதா என்று தெரியவில்லை. பொதுவாக அதாவது இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனால் ஏதோ மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு ஏற்பட்டு அதனால் அப்பாவி மக்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை போல ஒரு உருவகம் தோற்றத்தை, ஏனென்றால் உங்களுக்கு கோயம்புத்தூர்ல ஒரு திரையரங்கில் பெட்ரோல் குண்டுகள் எடுத்தார்கள் செய்தி, அடுத்த ராமநாதபுரத்தில் முகமூடி அணிஞ்சு எப்படி சார் முகமூடி அணிஞ்சு போலீஸார மிரட்டி அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கான்னு முடியுமா? எனக்கு பயமா இருக்கு. அதாவது ஒரு 5 பேர் முகமூடிய போட்டு போலீஸார மிரட்ட முடியுங்களா? போலீஸார நம்பி நம்ம எப்படி வாழ முடியுது? நாடா சுடுகாடா? இது அரசாங்கம் நடக்குதா இல்லையா? எப்படி அதான் ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். அது ஒரே நேரத்தில் இரவு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஒண்ணும் இல்ல, முதல் நாள் ராத்திரி உத்தரவு வருது ஆஸ்பத்திரி வச்சுக்கலாம். காலையில எப்படி சார் பேஷண்ட் எல்லாம் போய் சேருவாங்க? புதிய தலைமைச் செயலகத்தில் காலையில வெளியில இருந்து அவுட் பேஷண்ட் எங்கேயோ ஒரு ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டியாந்து கடற்கரை வைத்தியம் பார்க்கிற மாதிரி. அதே மாதிரி ராத்திரி நீங்க சொல்ற மாதிரி டாக்டர் அதிமுக டாக்டர், பேஷண்ட் அதிமுக பேஷண்ட் எல்லாம் அதான் மாற்றம் கிடையாது. திடீர்னு கொண்டு வராங்க, இங்க இருந்தா கூட்டாங்க. அதிமுக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்க இருந்து கொண்டு வராங்க. ஒரு செட்டப் ஏதோ இவங்களுக்கு இருந்து வர்றாங்கல்ல, மத்தியில இருந்து வருவாங்கல்ல, மெடிக்கல் காலேஜ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி ஏஎம்சி வந்தோடனே விறுவிறு வேகம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி வேகமா பண்றாங்க. அது மாதிரிதான் இங்கேயும் ஒரே நேரத்தில் எல்லா மாவட்ட தலைநகர்ல எப்படி எல்லாரும் கொண்டு முகமுடி போட்டு என்னைய நாட்டில் முகமுடி கொள்ளக்காரெல்லாம் போயிட்டு அங்கே அதே போல ஒரே நேரத்தில் 31 மாவட்டங்களிலும் 144 தடை உத்தரவு. எப்படி ஒரே நேரத்தில் எல்லா கலெக்டருக்கும் ஒரே என்ன பிரச்சனை நடந்துச்சு? அமைதியா படம் ஓடிட்டு இருக்கு. பிரச்சனை பண்றதே நீங்க தான். இமையே விழிய குத்து மாதிரி காக்க வேண்டிய அரசாங்கமே வேலையை பயிர மேய்ந்த மாதிரி காக்க வேண்டிய அரசாங்கமே போராட்டத்தை தூண்டி விடுறாங்க, அறிக்கை விடுறாங்க. அரை மணி நேரம் அமைதியா படம் பார்த்துட்டு இருக்கிறான். காவல்துறை வந்ததுக்கு அப்புறம் தான் கலெக்டர் நடக்குது. நேற்று வரைக்கும் அவன் ஏதோ நினைச்சுக்கிட்டு இருந்தான். இன்றைக்கு நேற்று ஒரு முக்கியமான எல்லாருமே ஒரு அதிர்ச்சி அளித்த சம்பவம் என்னவென்றால், அதாவது அரசியல் கட்சிகளுக்கு என்று இல்லை, சமூக ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள் எல்லோருக்குமே நேற்று நடைபெற்ற அந்த இதுல உயர்நீதிமன்றத்தில் அந்த ஆர்குமெண்ட் விசாரணை தலைமை வழக்கறிஞர் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் சென்சார் போர்டு மேலேயே ஒரு சந்தேகத்தை எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. என்னங்க அது முறைகேடாக பெற்ற சான்றிதழ், அதுக்கு நீதி விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்று சொன்னார். இதுக்கு அவருக்கு மேல வழக்கு போடணும். சென்சார் போர்டுக்காரங்க அவங்க மேல வழக்கு போடணும். எப்படி ஒரு அரசாங்கம் என்னெல்லாம் வன்முறையை தூண்டிவிட்டு மழைக்காலத்தை இதுவரைக்கும் சர்டிபிகேட் வாங்கின அத்தனை படத்தையுமே கேள்விக்குரியாவது உங்களுக்கு. அதை தன்னுடைய வாதத்திற்காக எங்கெல்லாம் கை வைக்கிறதுங்கிற அளவு இல்லாம பண்ற வார்த்தை அது. அவனுக்கு அது மட்டும் இல்ல, அவன் என்ன சொல்றான், ஒவ்வொரு வழக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போங்கிறது எல்லாரும் படிச்ச எல்லாருக்குமே தெரியும். அவர் உடனே கவர்மெண்ட் வக்கீல் பேட்டி கொடுக்கிறாரு, இந்த தீர்ப்பு இறுதி தீர்ப்பு இல்ல, நாங்கள் முறையிடுவோம் அப்படின்னு இருக்காரு. முறையிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எல்லாரும் தான் போனாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆத்திரம் அவருக்கு இரவே சந்தித்திருக்கிறார்கள். காலையில உடனே தீர்ப்பு வரும். படம் ஓடிட்டு இருக்கும்போது பாதியில அரை மணி நேரம் உனக்கு. அதாவது உங்களுக்கு விசாரணை அந்த இடைக்கால தீர்ப்பை தான் அமல்படுத்த வேண்டும். மேல்முறையீட்டை ஏற்றுக்கொண்டது உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் பிற்பகலில் உடனடியாக விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள சொல்லி வற்புறுத்தியும் கேட்காமல் அவர்கள் பிற்பகல் 2:15க்கு விசாரணையை ஒத்திவைக்கிறார்கள். ஆக மொத்தம் அதற்கு முந்தைய இடைக்கால தீர்ப்பின்படி மார்னிங் ஷோ காலை காட்சி ஓட்டப்பட்டிருக்கிறது. ஒரு நீதிமன்ற அவமதிப்பு மாதிரி இல்லையா? அவமதிப்பு தான். வழக்கு அவமதிப்பு. நீ ஒரு காசு கொடுத்துட்டு ஒரு ரசிகன் உள்ளார் போயிட்டான், நீ அரசாங்கம் அதான் நாங்க எல்லா மாவட்டத்தில் உள்ள செய்தியாளர்களை எல்லாம் கேட்டோம், அங்கு உள்ள திரையரங்கு உரிமையாளர்கள் எல்லாம் கேட்டோம், ஏன் நீங்க ஓட்டலன்னு எல்லாம் கேட்ட போது எல்லா மாவட்ட ஆட்சியரையும் தொடர்பு கொண்ட போது மாவட்ட ஆட்சியர் சிக்கல் அது வேற விஷயம். அந்த பிஆர் சொல்றது என்னன்னா ஜட்ஜ்மெண்ட் காப்பி இன்னும் எங்களுக்கு வரல, அது எப்பொழுது
எப்பொழுதும் வழக்கமா சொல்றது தானே உங்களுக்கு வந்து. அதெல்லாம் எங்களுக்கு வந்து இன்னும் கைக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு மிகப்பெரிய, அதாவது நீங்க முன்னாடியே ஒரு தீர்ப்பு வந்துட்டு சொன்னாங்க. அரக்ஷன் ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துக்கு 2 மாத காலம் தடை கொடுத்திருந்தாங்க. அப்ப வந்து அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னா, சென்சார் போர்டு அனுமதி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுல தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. 4-3-7 கூட தெரிஞ்சவங்களா இது தெரியும். தொண்டு தொட்ட காலம் முதல் வாழவேண்டி வாழாக அப்படித்தான் நடந்துக்குது. இப்ப இந்தியாவுடைய கலாச்சாரத்தை கேள்விக்குறியாக்குறது, இந்தியாவுடைய சட்ட அமைப்பை அசைச்சு பார்க்கிறது. எதுக்கு எடுத்தாலும் நான் என்ற அது ஒரு அதிகாரம். இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎன்பி மினிஸ்ட்ரி தகவல் தேவையில்லையே. அந்த அமைச்சரையே வந்து நீங்க மாநில அரசு உங்களுக்கு என்ன வரம்போ அந்த வரம்புலாம் பண்ணலாம். நமக்கு தான் வரம்பு வந்து கட்டுப்பட்டு எங்களுக்கு பழக்கம் கிடையாது. அதனாலதான் எம்ஜிஆர் வளர்த்த எம்ஜிஆரையே அவர் செயல்படாதவர், அவர் கைகால் விளங்கல, அவர் முதலமைச்சர் எடுத்துருங்க என்ன போடுங்கன்னு சொல்லி நாங்க வந்து கப்பலா மானத்தை ஏத்துற மாதிரி விமானத்தில் ஏற்றி அப்பவே அமிச்சாங்க. அம்மா ராஜீவ்காந்தி வரைக்கும் கடிதம் போனுச்சு. வந்த கடிதம் தான், நான் வந்து கற்பனை எல்லாம் சொல்லல. ஆனால் அதே எம்ஜிஆருக்கு பிறந்த நாளா கொண்டாடணும்னா அம்மா கொரோனாவை விட்டு கூட கீழே இறங்கி வர மாட்டாங்க. அது கோட்டை நாடு மாதிரி, ராமர் இருக்கணும் அயோத்திங்கிற மாதிரி அவங்க இருக்கணும் தான் தலைமைச் செயலகம். புரியாத அதிமுக தொண்டம் தான் கன்னியாகுமரியில இருந்தும் நாகர்கோவில்ல இருந்தும் கடலூர்ல இருந்தும் மவுண்ட் ரோட்ல இருக்கிற அண்ணா சிலைக்கு மாலை போட போகணும், கொரோனாட்டுக்கு போகணும். ஆனா அம்மா கீழே கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டாங்க. எம்ஜிஆர் மேல ரொம்ப பக்தியானவங்க. அதனாலதான் இப்ப கூட மாநிலத்துக்கு எம்ஜிஆர் பேர் வைக்கும் சொல்லி சொன்னாங்க. அதே நேரத்தில் தன் கைவசம் இருக்குல்ல, தன் கைவசம் மாதிரி ஒரு செங்கல்பட்டுக்கு மட்டும் ஒரு பஸ் போடி இருந்துச்சு. செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மட்டும் ஒரு அந்த பஸ்ஸுக்கு வந்து எம்ஜிஆர் போக்குவரத்து கழகம். ஆனா கன்னியாகுமரியில இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் திருப்பதி வரைக்கும் போயிட்டு பாருங்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம். அதுக்கு அம்மாவுடைய சிட்டிக்கு வைக்கல. ஆக அவ்வளவு பெரிய எம்ஜிஆர் அதற்கு பிறகு வந்து ஆட்சிக்கு வந்து தான் மாத்தினார். அது எம்ஜிஆர் புகழ் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு. இப்ப எம்ஜிஆர் பத்தி நீங்க பேசியதனால இன்னொன்று நினைவு வருகிறது. இந்த கமலஹாசன் விஸ்வரூபத்துக்கான இந்த பகை வந்து எங்க தொடங்கி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கமலஹாசன் விக்ரம்னு ஒரு படம் எடுத்தாரு. அதுவும் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிச்சுதான் நினைக்கிறேன். அந்த விக்ரம் படத்தினுடைய சிறப்பு காட்சியின் போது எம்ஜிஆர் அதுல பங்கேற்றிருக்காங்க. அப்ப அவருக்கு ஒரு கடிதம் எழுதினதா இவங்க வந்து, அதாவது ஒருமையில வந்து விழித்து, அதாவது அந்த விளம்பரத்துல உங்க பேரை போடல, உங்களோட படத்தை போடல அப்படின்னு சொல்லி அந்த பங்கன்ல நீங்க போய் கலந்துக்கலாமா போலாமா அப்படிங்கிறது. அவரு படத்தை போடுறீங்க அந்த அம்மா பேசுவோம். ஆனா இந்த அம்மா வந்து சட்டசபை மலர்லாம் வெளியிட்டாங்கன்னா என்ன கப்பதான் வந்தார் ஜனாதிபதி, அவருடைய படத்தை போட மாட்டாங்க, அவர் பேச்ச முழுசா போட மாட்டாங்க. இன்னொன்று இல்ல உங்களுக்கு வந்து இப்ப எந்த அமைச்சர் படமும் வராதீங்க. எடுத்து பாருங்க, எந்த அறிக்கை வந்தாலும் சட்டசபையில கொடுத்தா மானிய கோரிக்கை வந்துச்சுன்னா அந்த மானிய கோரிக்கை எந்த அமைச்சர் அவருடைய படம் வராது, அம்மா படம் தான் பக்கம் பக்கமா வந்துட்டு இருக்கும். இல்ல உங்களுக்கு அறிவிப்புகளே எல்லாம் முதலமைச்சர் பேர்ல தான். இப்ப ஆளுநர் உரையுடன் பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்க போகுது உங்களுக்கு சட்டப்பேரவை. ஆனா அறிவிக்கிறதுக்கு ஆளுநருக்கு ஒண்ணும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அறிவிச்சாச்சு எல்லாமே. உங்களுக்கு வந்து இல்ல இதுக்கு இன்னொரு உலகத்தை சீண்டி பார்க்கிறார்கள். குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். இப்பொழுது இந்த சட்டமன்றத்தில் வைர விழா நிகழ்ச்சி என்ற பெயர் கொண்டாடுகிறார்களே, அதுல அவருடைய உரை வந்து சுருக்கப்பட்டிருக்கிறது. காரணம் அவர் என்ன பேசிட்டார், தலைவர் வந்து 5 முறை வந்து கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்காரு, 12 முறை சட்டமன்ற. இது ஒரு அநாகரிகம் இல்ல இது? ஆமா, உங்களுக்கு வந்து இல்ல. இப்ப நான் கடைசியா உங்களுக்கு கேட்க விரும்புறது, இப்படி தனக்கு பிடிக்காதவர்களை எப்படியும் பழிவாங்கலாம் என்று ஒரு ஆட்சியாளர் நினைத்தால் எல்லாருமே கமலஹாசன் மாதிரி வேறு மாநிலத்தை நோக்கி செல்ல வேண்டுமோ என்று சிந்திக்க தோன்றிடாது அவங்களுக்கு வந்து. ஏன்னா ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டுரும். நிச்சயமாக இப்போது வந்திருக்கிற பிரச்சனைகள் வந்து இப்ப வரி சேவைக்கு சேவை அரசர் மாறு இடத்துல போய் கதவை தட்டி பார்த்துட்டு வர்றாரு. அதெல்லாம் அவரு புனிதமான காலங்கள், அதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது இல்லையோ அதை பற்றி எல்லாம் சொல்லலாம். ஆனால் இப்போது இருக்கிற அம்மையாருடைய இந்த நடவடிக்கையினால் திரைப்பட உலகத்தை சேர்ந்தவர்களாம் நான் சாதாரணமாக சொல்லுகிறேன். எனக்கு திரை உலகத்தில் அதிகமாக தொடர்பில்லை. ஆனால் அவர்களெல்லாம் தங்களுக்குள் ஒரு ஒற்றுமை வேண்டும். சேவை வரி உண்ணாவிரத போராட்டத்தில் கமலஹாசன் வரவில்லை என்பதற்காக ஒதுக்கிக் கொள்வது இது கமலஹாசனுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. அவர் எங்கோ காசை சம்பாதித்து விட்டு போகலாம். ஆனால் திரை உலகத்தில் இப்போது
அஜீஸ் குரல் கொடுத்திருக்கிறார், ரஜினி குரல் கொடுத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் குரல் கொடுக்க வேண்டும். மிதிபடுகின்ற தேங்காய் நாயர் கூட ஒன்றுபட்டால் அந்த தேங்காய் நார் தேர் வடமாகி திருவாரூர் தேரே இழுக்கும். திருவாரூர் தேரே இழுக்கும் போது யானையா இழுக்க முடியாது. ஒற்றுமையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் அவர்கள் சிறப்பாக செய்யலாம். திரையுலகத்திற்கு இப்போது தேவை ஒற்றுமை. சரியான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒரு படத்திலே ஒரு மாறுபட்ட கருத்து இருந்தால் மற்றொரு படம் எடுத்து அதுக்கு பதில் கொடுக்க வேண்டுமே தவிர அந்த படத்தை எந்த வகையிலும் முடக்குவதும் தவறு. சென்சார் போர்டுக்கு மட்டும்தான் அதிகாரம். உன்னுடைய எல்லை விரல் என்பது அடுத்தவருடைய மூக்கு வரை தான். ஒரு தவறான உதாரணமாகிவிடும். ஏனென்றால் ஆமா, நிச்சயமாக இன்றைக்கு வந்து நாளை ஆட்சிக்கு வருவது யார் வேண்டுமோ இது கையில் எடுத்துக்கொள்ளலாம். ஆமா, நிச்சயமாக வந்து அது ஒரு திரைப்படத்தில் ஏதாவது ஒரு சாரார் ஒன்று சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக அது தங்களுடைய பிடிக்காதவர்களுடைய படமாக இருந்தால் துப்பாக்கி படத்துக்கு விஜயனுடைய படம், அது துப்பாக்கியினுடைய படத்துல இதே சர்ச்சை ஏற்பட்ட போது உங்களுக்கு வந்து என்ன சொன்னார்கள் என்றால் உள்துறை செயலாளரை பார்த்து சமாதானம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏனென்றால் உங்களுக்கு வந்து அப்ப ஆளுங்கட்சிக்கு ஆதரவாளர்களுக்கு ஒரு நியாயம். நீங்க எங்க அம்மா ஒரு இதுல அப்படிதான் எப்பவும் இருப்பாங்க. நீ வந்து ஜேபிஆர் இதுல வந்து காலேஜ்ல வந்து காத்தடிச்சு விழுந்தா அதுக்கு ஒரு வழக்கு அவர் மேல ஜெயில் போடுவாங்க. ஆனா வந்து குளத்துல வந்து 10 வருஷத்துல இருந்தா அதுக்கு வழக்கு கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு பார்வை ஒவ்வொரு திராஸ்தட்டும் ஒரு மாதிரியா போகும். அதனால இப்படி மிரட்டுகின்ற வந்தா யாருமே திரையுலகத்துல படம் எடுக்க முடியாது. எப்படி தொழில்கள் எல்லாம் நசிந்து போய் மேற்கு வங்காளத்தில் போராட்டம் நடத்துவதனால் கம்யூனிஸ்ட் மத்தியில் போராட்டம் இருப்பதனால தான் நாங்கெல்லாம் குஜராத் பக்கம் ஓடணும், மோடி பக்கம் போகணும்னு சொல்றாங்களே. அது மாதிரி இனிமே எப்படிப்பட்ட காலம் வரும் என்றால் திரையுலகத்தை சேர்ந்த படத்துக்கு வரமாட்டான். அது கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது போல பூனைக்குட்டி வெளியே நிச்சயமாக. ஏனென்றால் இது ஒரு போர்வையிலே நடைபெற்ற இந்த விவகாரம் என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது என்று நினைக்கிறேன். யார் செய்கிறார்கள்? கமலஹாசனே சொல்லியிருக்கிறார், எங்களுக்குள்ள இப்ப பிரச்சனை இல்ல, ஆனால் வரக்கூடிய தகவல் எல்லாம் ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்துறதா இருக்கு. இதுல வந்து வேறு இடங்களில் இருந்துதான் இந்த பிரச்சனைகள் வருகிறதுங்கிற கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆக ஒற்றுமை என்பது இனிமையாது திரையுலகம் விழிப்புணர்ச்சியா இருக்க வேணும். சின்ன சின்ன பிரச்சனைலாம் சார், நான் வந்து அரசியல் சொல்லுக்கா சொல்லல, சின்ன சின்ன பிரச்சனை நடக்கும் போலாம் இதே அஜித் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்னமோ கடந்த தேர்தலில் வந்து திரையுலகம் எல்லாம் சேர்ந்து வருத்தப்பட்டாங்க. என்ன திரையுலகத்தையே அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. லட்டு தின்னு ஆசையான ஒரு படம் எடுத்திருக்காங்க, அதை வந்து தலைவருடைய பையன் எடுத்து ரிலீஸ் பண்றாரு. அப்படி ரிலீஸ் பண்றதுக்கு ஆளுங்கட்சிக்கு சம்பந்தம் இல்லை. அது தொழில். இந்த தொழிலுக்கு வந்துட்டாங்க, அவங்க தொழிலை பார்த்து அவங்க பண்ணிட்டு இருப்பாங்களே, யாருக்கும் 10 பைசா நட்டப்படுத்தி கோபமாவோ ஏதோ எதுக்குமே வந்ததில்லை. சங்கராச்சாரியாருக்கு வந்து பிரச்சனை நவம்பர் 10 வந்து அவர் தீபாவளிக்கு இந்துக்களுக்கு பெருசா உடனே ஓடிய போய் கைது பண்றது. அது மாதிரி இப்ப வந்து ஓடிய போய் கமலஹாசனை போய் கழுத்து பிடிக்கிறது. எல்லா ஜாதியும் இருக்கிறது, எல்லா மதத்தையும் இருக்கிறது, திரையுலகத்தையும் இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு பண்றீங்க. நீங்க முன்னாடி வந்தீங்க பின்னாடி வந்து பிரச்சனை இல்லை. யாராலெல்லாம் திரையுலகத்தில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒற்றுமையா இதுல வந்து பாடுபடணும். ஒற்றுமையா இருந்து குரல் கொடுத்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிரித்தே வெளியில் வா, எளியன உன இகழ்ந்தவர் நடுங்க, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில், நம்பினை பகலினை நள்ளிரில் என்றே சிம்பிள் புறகை சிறகை விரி எழு என்று சொன்ன பாரதிதாசனுடைய வரிகளை யாருக்காகவும் சொல்லவில்லை, திரையுலகத்துக்கு சொல்லியிருக்கிறார். திரையுலகத்தில் ஒற்றுமையா இருக்க வேண்டும். தமிழர்களும் நம்முடைய கௌரவம் மானம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்காரனாவே டெல்லியில கேவலமா இப்ப பாக்குறான். ஏன்னா இவ்வளவு அசியமா நடந்துகிட்டு இருக்காங்க, யாரும் கேட்க மாட்டேங்குது, சூடு சொன்ன இல்லையே என்கிறான். மாட்டிக்கொண்டு தமிழர்கள் ஒற்றுமையா இருந்து அப்படிப்பட்ட காலகட்டம் விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் பல கருத்துக்களை இது தொடர்பாக மிகவும் உங்களுக்கு நகைச்சுவை பாணியில் தெரிவித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு கலைஞர் தொலைக்காட்சி சார்பில் எங்களுடைய அன்பான ரொம்ப நன்றி. வணக்கம் நேயர்களே.